ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியின் மௌனமொழி திரைப்படத்தின் இயக்குனர் சனாதனனோடு பேசி கொண்டிருக்கின்றோம். முதலாவது பகுதியிலே நாங்கள் பொதுவாகவே இங்கே வருபவர்களது அவரது அந்த திரைப்படம் தொடர்பாக பேசியிருந்தோம், மௌனமொழி தொடர்பாக பேசி. இப்போது நாங்கள் பேச வேண்டியது எங்களுடைய கலைத்துறையில் பற்றி. முதல்ல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இப்படி ஒரு மைதானமே இல்லாமல் எங்கே போய் நாங்கள் விளையாடுறது. அப்போ இலங்கையில் ஒவ்வொரு நாளும் படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் கலைஞர்கள் உருவாகிறாங்க. அப்போ அது இல்லாமல் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது? இல்லைன்னா அதில் அவங்க நாங்கள் படம் உருவாக்குறோம் அப்படின்றத வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னா, இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், என்னுடைய நண்பர்கள் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தியேட்டர் ஒன்று எடுத்து அந்த தியேட்டரில் ஒரு ஷோ போடுறேன்னா 300 சீட் நாங்கள் ஃபில் பண்ணுறோம்னு சொன்னால் சனாதனனை யாருக்கு தெரியும்? அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், நலன் விரும்பிகள் அப்படின்னு ஒரு 300 பேரை நாங்கள் ஒரு ஷோவுக்கு போட்டுட்டு அந்த ஷோவை நாங்கள் ஓகே தியேட்டரில் போட்டுட்டோம் அப்படின்றத நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். எனக்கு அது செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, ஏனென்றா இலங்கையில் இருக்கிற சக கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் மட்டும் நான் படம் எடுக்கிறது அப்படின்றத காட்டுறதுக்கு நான் படம் எடுக்கிறது இல்லை. எப்படி ஒரு இந்திய திரைப்படம் வருகுதோ அப்போ யாருமே ரோட்டில் நின்று வாங்க படம் பார்க்கன்னு கூப்பிட்றது இல்லை, அவங்களா பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலை மாறணும். மௌனமொழிக்கு நான் செஞ்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கிற எல்லா ஷோவிலையுமே இலங்கை கலைஞர்கள், என்னுடைய நண்பர்கள் இல்லாம சாதாரண பொதுமக்களுக்கு நாங்க கொண்டு போய் டிக்கெட் வித்திருக்கிறோம். அப்படித்தான் டிக்கெட் நீங்க விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, இப்ப நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நவம்பர்ல ஷோ அப்படின்னு சொல்லக்குள்ள இப்ப டிக்கெட் வித்தா தான் அந்த 600 சீட்டை என்னால ஃபில் பண்ண முடியும். 600ல இருந்து 900 சீட் 3 ஷோ போடுறதுக்கான பிளான்ல இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே பாதி டிக்கெட் கிட்ட வித்துடுச்சு. 600லன்னா 300 டிக்கெட் வித்துடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு டார்கெட் இருக்கு. சாதாரண ஒரு டிக்கெட்டின் விலை எவ்வளவு? அது நாங்கள் முடிவு பண்ணுறது தான்ண்ணா. இப்போ இலங்கை திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2000 ரூபாய் டிக்கெட்டை வச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு 500 ரூபா 600 ரூபா வச்சோம்னு சொன்னால் நாங்கள் தியேட்டருக்கு கொடுக்குற காசு எங்களோட கையால் கொடுக்க முடியும். அப்போ நான் சரியா ஒரு 900 ரூபா அந்த மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் தியேட்டருக்கும் போகும், எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் அதை கவர் பண்ணிக்கொள்ள முடியுமா வரும். என்னுடைய டார்கெட் என்னன்னா, ஒரு 1000 பேர் இந்த படத்தை பார்த்துட்டாலே, அதுவும் என்னுடைய நண்பர்கள் இல்லாமல் சகோதரர்கள் இல்லாமல் சாதாரண மக்கள், அதாவது அவங்கள வேலை சினிமா கிடையாது, அவங்களுக்கு சினிமா எதுவும் தேவையில்லை, போய் பார்த்தோம்னா ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிற மக்கள் ஒரு 1000 பேரை பார்க்கணும்னு சொல்லி அதில் ஒரு 300 டிக்கெட் கிட்ட வித்தாச்சு. இன்னொரு 700 டிக்கெட் வித்துட்டோம்னு சொன்னால் என்னுடைய இந்த படம் உருவாக்கினதுக்கான டார்கெட் நான் ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்திய படங்களுக்கு யாருமே இந்திய படங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் சரி, இந்திய படங்களுக்கு ரோட்டில் 2 வாங்க படம் பார்க்கணும் கூப்பிட மாட்டாங்க. படம் வர்றதுக்கு முதல் நாளே அந்த படத்தில் உள்ள கதாநாயகனுக்கு மாலை எல்லாம் போடுறது எல்லாம் செஞ்சு கொண்டாட்டங்கள். ஒரு 3 நாளுக்கான டிக்கெட் ஃபுல் ஆயிரும். அது ஆன்லைன்லேயும் ஃபுல் ஆயிரும், டிக்கெட் கவுண்டர்லேயும் ஃபுல் ஆயிரும். இப்போ என்ன காரணம்னு சொன்னால், அந்த இந்திய மோகத்துக்கு நாங்கள் போனதற்கான காரணமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நாங்கள் ஏன் இந்திய படங்கள், இந்திய கலைஞர்கள் இலங்கை வரும்போது பெரிய தொகையை கொடுத்து பார்க்குறோம்? கவர்ச்சி தானே காரணம். எப்பயுமே இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்க போய் பிரான்ஸ்ல ஈஃபில் டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க தஞ்சாவூர் கோயிலை பார்க்க வருவாங்க. எங்களுக்கு எப்பயுமே தூரத்துல இருக்கிறது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தோணும். கவர்ச்சின்றதை நான் எப்படி சொல்றேன்னா, எங்கட அப்பாட பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லுவாரு. அவங்களோட ஊர்ல யாழ்ப்பாணத்துல, அப்பாவும் ஒரு கலைஞர் இல்ல, அவர் கோயில் வேலை செய்யற ஒரு ஆன்மீக தொண்டார். அப்ப உங்களுக்கு எப்படி இதுல ஈடுபாடு வந்தது? அது எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல முதல் தடவையா நான் பார்த்தது டிவி தான். டிவியில படம் தான் பார்த்தது. அதுதான் என்னுடைய முதல், இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்ப சின்ன வயசுல எனக்கு தோன்றினது நான் படம் எடுக்கணும்னு சொல்லி 5 வயசுல தோன்றினது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் படம் எடுக்கணும்ன்றது அப்படியே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் கண்ட கனவை அப்படியே கனவாகவே விட்டுறக்கூடாது, அந்த லட்சியத்துக்காக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்னென்னா, எங்களோட அப்பா சின்ன வயசில் கதை சொல்லுவார். அவங்களோட ஊரில் 1960 எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் சண்டை வருமா. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர்கள் பேசாமல் கூட இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 90s வரக்குள்ள ரஜினி ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும்
பெரிய சண்டை, ஓ ஆள் பெரியா ஏன் ஆள் பெருசா அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் விஜய் அஜித்துக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த கவர்ச்சி அப்படியே கண்டினியூ ஆகக்குள்ள அதுதான் முக்கியமாக இருக்குமே தவிர, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணக்குள்ள அதுக்காக வர்ற ஆதரவு வந்து சரியான குறைவாக இருக்கும். இந்தியா சினிமாவோட கவர்ச்சின்றது வந்து உலக அளவில் இருக்குது. நம்ம இலங்கை தமிழர்கள் வந்து லண்டன், கனடா, நோர்வே, சுவிஸ், பிரான்ஸ் எல்லா நாட்டிலையும் இருந்தாலும் அவங்க பார்க்குற படம் வந்து இந்திய படமாக தான் இருக்கும் பொழுது உலகம் முழுக்க இருக்கிற அந்த கவர்ச்சியை ஒரே நாள்லேயே நாங்கள் நிப்பாட்டிட்டு வாங்க எங்கட படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது சரி சாத்தியப்படாது இப்போதைக்கு. அதுவும் நம்ம நாட்டு யுத்தங்கள் எல்லாம் நடந்ததுனால தமிழ் திரைப்பட தயாரிப்புகள் சரியாக குறைவடைஞ்சதுனால இப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குது இணையத்தின் மூலமாக, யூடியூப் அதுகள் இதுகள் மூலமாக. எனக்கு தெரிஞ்சு வளரும், நிச்சயமாக வளரணும். அதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி வளரணும் என்று சொல்லும்போது சொன்னால் யாரெல்லாம் தடையாக இருக்காது? நாங்களே தான் தடையாக இருக்கிறோம். அது என்னென்ன தடை? என்னன்னா இப்போ நான் ஒரு படம் செய்கிறேன், நீங்கள் ஒரு படம் செய்கிறீங்கன்னா நான் நினைக்கணும் 2 பேர்ட்ட படமும் வரணும். எந்த படம் ஒரு நாள் வரணும், உங்களோட படம் ஒரு நாள் வரணும். அப்போ தான் இன்னும் நிறைய பேர் படம் எடுக்க வருவாங்க. இங்கே நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் நான் படம் எடுக்கிறேன், இவர் படம் எடுக்கிறத நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். நிச்சயமா உங்களோட படம் தியேட்டரில் வந்தால் கூட அந்த படத்தை ஏன் போய் பார்க்குறீங்க, அவர்கிட்ட படத்தை யார் பார்ப்பாங்க, நீ ஏன்டா அவன்கிட்ட போய் இதுகள் நடக்குது. இதே நீங்கள் வந்து 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் நடக்கிற தமிழ் திரைப்பட துறையில் இது நடந்துச்சுன்னா ஓகே ஒத்துக்கொள்ளலாம். ஓகே அவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, கோடிக்கணக்கில் வருமானம் வருது, அதனால போட்டி. இங்கே ஒரு வருமானமும் இல்லை. இதில் நாங்கள் கையால் காசு போடுறமே தவிர ₹1 எடுக்கலை. இங்கே எதுக்கு அந்த மாதிரி போட்டி பண்ணுறாங்க? ஏன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் படத்தை உடைக்கிறாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய படத்தை சொல்லலை, ஏன்னா என்னோட படத்துக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் சொல்கிற சம்பவம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்குது, பகிர்ந்துருக்கிறாங்க. நானே கண்ணாலேயே பார்த்துருக்கேன். ஒரு கலைஞரோட நான் பக்கத்துல இருந்து பேசும் பொழுது அவர் இன்னொரு கலைஞருடைய திரைப்படத்தை குறைச்சி தான் பேசுவார். யாருமே கூட்டி பேச மாட்டாங்க. அவங்க வளரணும், அவங்களோட படம் ரிலீஸ் ஆனதான் அடுத்தது நாளைக்கு நம்மளோட படத்தை போடக்குள்ள அவங்க வந்து பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன்லாம் ஒரு படம் எடுத்திருக்கான், அதை போய் தியேட்டரில் போட்டிருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த குணம் வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் கலைஞர்கள் அனைவரிடத்திலும் இல்லை, ஒரு 3/4 பேரிடத்தில் நான் பார்த்த ஒரு விடயம். சில பேர் தான் எல்லாட படமும் வரணும், எல்லாருக்காகவும் இறங்கி வேலை செய்யணும். அது யாழ்ப்பாண படம்னா கொழும்புல வரணும், கொழும்பு படம்னா மலையகத்தில் வரணும், மலையக படம்னா யாழ்ப்பாணத்தில் வரணும், எல்லா இடத்துக்கும் எல்லா படமும் போகணும் அப்படின்னு சில பேர் உண்மையாக முயற்சி செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி தான் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இப்போ என்னோட மௌன மொழி வந்து நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்புல என்னால் ஒரு எத்தனை ஷோ வேணால் போடலாம். ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க, உங்களோட படத்தை வந்து வாங்க மட்டக்களப்பில் போடுவோம், யாழ்ப்பாணத்தில் போடுவோம், மலையகத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட நல்ல மனசு. அதே நேரத்தில் யார் தடையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுமே கலைஞர்கள் தானேண்ணா. ஏன்னா மக்களை நான் வந்து சொல்ல மாட்டேன், மக்களுக்கே தெரியாது இங்கே கலைஞர்கள் இருக்கிறாங்களா, படம் இருக்கிறாங்களா. அவங்கக்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், சாதாரண பொதுமக்கள் கிட்ட. கலைஞர்கள்ட்ட இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற இந்த போட்டி பொறாமைன்றதை விட்டுட்டாங்கன்னா எல்லா படமும் எல்லார்கிட்டையும் போய் சேரும்ண்ணா. இன்னொரு விஷயம், பிரதேசவாதமும் இருக்குது. ஒரு பிரதேசத்தில் இருக்கிற படத்தை இன்னொரு பிரதேசத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அந்த ஒரு சின்ன பிரதேசவாதம் நிச்சயமாக இருக்குது. அதையும் தாண்டி வரணும். அதான் இப்போ பிரதேசவாதம் என்று சொல்லும்போது ஒரு நல்ல திறமையான ஒரு கலைஞர் ஒருவர் மலையகத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் கொழும்புலேருந்து படம் எடுக்கிறீங்க. அந்த மலையக கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் போது அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நீங்கள் ஓகேனாலும் உங்களோட இருக்கிறவங்க இப்படி சரியா, இப்படி செய்யலாமா? என்னோட படத்துல அது வந்திருக்காதுன்னா, ஏன்னா என்னோட படத்துல வந்து யாழ்ப்பாண கலைஞர்கள் ஒரு 10 பேர், மட்டக்களப்பு கலைஞர்கள் ஒரு 10 பேர், மலையக கலைஞர்கள் 10 பேர் அப்படின்னு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ வரும்னு சொன்னான்னா ரிலீஸ் டைமில் வரும். இந்த பிரச்சனை ரிலீஸ் டைமில் வரும். யார் நடிச்சிருக்கிறாங்க? இப்போ நான் மட்டக்களப்பில் ரிலீஸ் பண்ணக்குள்ள யார் நடிச்சிருக்காங்க? கொழும்புல இருக்கிற ஆட்கள் நடிச்சிருக்காங்க. அப்பயே நாங்கள் பார்க்கணும். அப்போ கொழும்புல ரிலீஸ் பண்ணக்குள்ள யார் நடிச்சிருக்காங்க? மட்டக்களப்பு ஆட்கள் நடிச்சிருக்காங்க, அப்பயே நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆனால் நான் ஒரு நல்ல யுக்தி யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட டீமில் எல்லா பிரதேசத்தில் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ மட்டக்களப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த கலைஞர்கள் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கொள்வாங்க, மலையக கலைஞர்கள் மலையகத்தில் வெளியிடுற வேலையை பார்த்துக்கொள்வாங்க. அப்போ நாங்கள் என்ன எங்களை நாங்கள் நாங்கள் எப்பயுமே தனிச்சு, நான் தனி
நீங்கள் வேற நான் வேற அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் பொழுது நாங்களும் வளருவோம், எங்களுடைய கலையும் வளரும், படமும் வளரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்கள். இந்த பிரதேசவாதத்தை உருவாக்குபவர்கள் யார்? அவர்கள் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்களா, வெளியில் இருக்கிறாங்களா? 2 இடத்துலையும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும். அதான் நீங்கள் சொல்கிற சினிமா துறையிலும் இருக்கிறாங்க. பிரதேசவாதம் நாங்கள் வெளியில் தெரியாதுன்னா, நாங்கள் வந்து பேரை சொல்ல விரும்பலை, நிறைய கலைஞர்களை பார்க்கக்குள்ள அப்பட்டமாவே அவங்க ஒரு பிரதேசவாதி அப்படின்றது தெரிஞ்சிடும். அவங்களுடைய பிரதேசத்துக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஏனைய கலைஞர்களை மதிக்க மாட்டாங்க. அது நடக்குதுன்னா நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அவங்க கலைஞர்களா இல்லாம சாதாரண மனிதர்களா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் இயல்பு வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், பிரதேசவாதம். அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இந்த சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் அதிகமான பிரதேசவாதத்தை பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு ஊர் மேலே நாங்கள் எங்களோட பிரதேசத்தின் மேலே அதிகமான பற்று வச்சு கொள்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் அதுக்காக இன்னொரு பிரதேசத்தில் இருக்கிறவங்களை தாக்குறதோ அல்லது அவங்க வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ, அந்த பிரதேசத்தை விட்டு எங்கட பிரதேசத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ தவறான விடயம். அதை கொஞ்சம் மாற்றணும். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிரதேசவாதம் எல்லாம் எதுவும் இல்லை, அவங்க எல்லா இடத்துக்களும் எல்லாரும் தேவை அப்படின்றது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி யாராவது இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ யாராவது இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் மாறணும். என்னன்னு சொன்னால் அவங்களுடைய கலையை அவங்களோட பிரதேசத்துக்குள்ள மட்டும் காட்டி அவங்களால புகழடைய முடியாது. எல்லா இடத்துக்கும் போனால் தான் அவங்களுடைய கலைக்கான புகழ் கிடைக்கும். அப்படின்னும் பொழுது பிரதேசவாதத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்காது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு பகுதி அடுத்த பகுதியாக இருக்க போகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தொடர்ந்து பேசலாம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி.